அனைவருக்கும் வணக்கம். நான் மா பெட்ரிக் ஜபராஜ், உதவி பேராசிரியர், தமிழாய்வுத்துறை, பிஷவேப்பர் கல்லூரி, திருச்சிராப்பள்ளி. நாம் இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், சிற்றிலக்கியத்தில் இருக்கக்கூடிய முக்கூடற்பள்ளு என்கிற இலக்கிய வகையை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிற்றிலக்கியம் 96 வகை என்று நாம் பார்க்கிறோம். அந்த சிற்றிலக்கியங்களிலே ஒன்றுதான் இந்த முக்கூடற்பள்ளு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 3 நதிகள் கூடுகிற ஒரு இடம் எது என்பது மாணவர்கள் உங்களுக்கு தெரியும். 3 நதிகள் கூடுகிற இடம், ஒன்று சித்ரா நதி, 2வது கோதண்டராம நதி. இந்த 2 நதிகளும் தாமிரபரணி ஆற்றிலே இணைகிற இடத்திற்கு பெயர் தான் முக்கூடல். பொதுவாக நதி என்பதும் ஆறு என்பதும் வேறு வேறு தான். ஓடைகளிலிருந்து நதிகள் உண்டாகின்றன, நதிகளிலிருந்து ஆறுகள் உண்டாகின்றன, ஆறுகள் கடல்களிலே கலக்கின்றன என்பதை நாம் அறிவோம். இங்கே இந்த 3 நதிகளும் 3 இடங்கள் இணைகின்ற இடத்திற்கு பேர் தான் முக்கூடல் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த முக்கூடல் பகுதியிலே திருமால் கோயில் ஒன்று இருக்கிறது. அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய இறைவனை பல்லர்கள் பாடி வணங்குகிற ஒரு முறையைத்தான் முக்கூடற்பள்ளுவிலே விளக்குகிறார்கள். இந்த முக்கூடற்பள்ளு என்பது இடப்பெயர் சார்ந்த ஒன்று, இடத்தை சார்ந்த பெயர். இன்றைக்கு திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்திலே இந்த முக்கூடல் என்கிற ஊர் இருக்கிறது. இன்றைக்கு அந்த முக்கூடல் என்கிற ஊர் என்னவாக மருவி இருக்கிறது என்று சொன்னால், பாண்டியன் மாரவர்மன் ஸ்ரீ வல்லபன் என்கிறவன் ஒரு ஏரியை கட்டுகிறான் அந்த பகுதியிலே. அந்த ஏரி பிற்காலத்திலே அந்த பெயர் மருவி ஸ்ரீ வல்லபன் ஏரி என்பது சீவலப்பேரி என்று மருவி பிற்காலத்திலே சீவலப்பேரியாக மாறுகிறது. முக்கூடல் என்பது பிற்காலத்தில் சீவலப்பேரியாக மாறுகிறது என்பதை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார். இன்றைக்கும் அந்த இடம், கோவில் இருக்கக்கூடிய இடத்திலே மூவேந்தர்களுக்கான கல்வெட்டுகளும் அங்கு நிறுவப்பட்டிருக்கின்றன. இதை அங்கு இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுக்கள் சான்று பகர்வதை நாம் அறிவோம். இந்த பாடலை பாடியவர் யார், இந்த நூலை எழுதியவர் யார் என்பது நமக்கு தெரியவில்லை. அவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் என்பதும் நம்மால் கணிக்க இயலவில்லை. ஆனால் இது இசை சார்ந்த, இயல் சார்ந்த, நாடகம் சார்ந்த ஒன்றை இந்த நூல் பதிவு செய்கிறது. இந்த முக்கூடற்பள்ளு என்கிற இந்த இலக்கிய வகையிலே மாட்டினுடைய வகைகள் என்ன, ஏர்கலப்பையினுடைய வகைகள் என்ன என்பதையெல்லாம் குறித்து பாடுகிறது. உழவர்களினுடைய வாழ்வியலை பேசுகிற ஒரு நூல் முக்கூடற்பள்ளு என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இது சிந்துப்பா என்கிற ஒரு வகையை சார்ந்தது. சிந்துப்பா என்பது பாரதியார் எடுத்து கையாண்ட ஒரு வடிவம். சிந்துக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய பாரதியார் இந்த முக்கூடற்பள்ளுவிலே இருந்து சிந்து என்கிற ஒரு வடிவத்தை எடுத்து அவர் கையாளுகிறார். இதே போல பல்லு என்கிற வடிவத்தையும் பாரதியார் கையாண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பல்லு பாடல்களை எடுத்து பாடியவன் பாரதி. அவருக்கு அடித்தளமாக அமைந்ததுதான் இந்த முக்கூடற்பள்ளு என்கிற ஒரு இலக்கிய வகை. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த இலக்கிய வகையிலே ஒரு பாடல் நமக்கு இருக்கிறது. ஆற்றில் வெள்ளம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உழவர்கள் இந்த பாடலை அவர்கள் பார்க்கிறார்கள். என்னென்ன மழை வருவதற்கான அறிகுறிகள் என்னென்னலாம் இருக்கின்றனவோ அந்த அறிகுறிகளை எல்லாம் எடுத்து சொல்லுவதாக இந்த பாடல் இருக்கிறது என்பதை அது சொல்லுகிறது. சரி, இப்ப இங்க ஆற்று வெள்ளம் என்பது வருவதற்கான சாத்தியக்கூறுகள், ஆற்று வெள்ளம் வரும்போது எப்படியெல்லாம் விவசாயத்திற்காக அவர்கள் அந்த ஆற்று வெள்ளத்தை பார்த்து எப்படி வருகிறது என்கிற காரணத்தை அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். சரி, அது அந்த அடிப்படையாக கொண்ட ஒரு பாடல் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மழை வரும் என்கிறதுக்கான அறிகுறிகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கின்றன. ஒரு தும்பி பறந்தால், அந்த தும்பி பறந்தால் தூரத்திலே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஈசல் பறந்தால் பக்கத்திலே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு தூக்கணாங்குருவி கட்டுகிற கூட்டிலே அது வடக்கு திசையை நோக்கி தன்னுடைய வாயிலை அமைத்திருந்தால் தென்கிழக்கிலே பருவமழை பெய்யும் என்பது அன்றைய காலகட்டத்தினுடைய நம்பிக்கை. இவையெல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். மழை வரும் என்பதற்காக சில அறிகுறிகளை நாம் வைத்திருக்கிறோம். மழை வர வேண்டும் என்பதற்காகவும் சில சடங்கு முறைகளையும் நாம் வைத்திருக்கிறோம். அரச மரத்திற்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பது, அல்லது கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பது, அல்லது தவளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பது என்று இந்த சடங்குகள் எல்லாம் மலைச்சடங்காக ஒரு காலகட்டத்திலே இருந்திருக்கின்றன. ஆற்றிலே வந்த
சிப்பியையும் நண்டையும் வாழை மீனையும் எடுத்து கொண்டு போய் இன்னொரு நீர்நிலைகளிலே விட்டால் மழை வரும் என்பது அன்றைய காலகட்டத்தினுடைய நம்பிக்கை. இவைகளெல்லாம் நம்பிக்கை சார்ந்த சடங்குகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கின்றன. சரி, இந்த பாடல் எதை பேசுகிறது என்று சொன்னால், மழை வருவதற்கான அறிகுறியாக அவர்கள் எவையெல்லாம் வெற்று கணிக்கிறார்கள் என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம். ஒன்று, ஆற்றிலே வெள்ளம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எப்படி தென்படுகின்றன என்று சொன்னால், மேற்கிலே மலையாள நாட்டிலே மின்னல் வெட்டுகிறது ஒரு பக்கத்திலே, தென்கிழக்கு திசையிலே ஈழத்திலும் மின்னல் வெட்டுகின்றது. இந்த இரண்டு பகுதிகளையும் பார்க்கிறார்கள். இரண்டு பகுதியிலும் மின்னல் வெட்டினால் கண்டிப்பாக மழை வரும் என்பது அன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. ஆகவே ஆற்றிலே வெள்ளம் வருகிற அளவிற்கு அந்த மழை பெய்யும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட மழையை நாம் கணிக்க முடியாது. எத்தனை சென்டிமீட்டர் பெய்கிறது, எங்கு பெய்கிறது என்பதை, அந்த அளவீட்டை நாம் கணிக்க முடியாது. ஆனால் இங்கே ஆற்றிலே வெள்ளம் வருகிற அளவிற்கு மழை வரும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. இந்த பாடல் பாருங்க, ஆற்றிலே ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே, சேற்று நன்று சேற்றில் வலை ஏற்றடைக்குதே, மலை தேடி ஒரு கோடி வானம் பாடியாடுதே, போற்று திரு மாலழகர் கேற்ற மாம்பண்ணை, சேரி புள்ளிப்பள்ளர் ஆடிப்பாடி துள்ளி கொள்வோமே என்று அந்த பாடல் வருகிறது. இந்த பாடலிலே முதலிலே வந்த அடிகளை பார்த்தால், ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி தெரிகிறது. மலையாள நாட்டிலே மின்னல் வெட்டுகிறது, ஈழ நாட்டிலே மின்னல் வெட்டுகிறது. ஒன்று. இரண்டாவது, நேற்றைக்கும் இன்றைக்கும் கொம்பு சுற்றி காற்றடிக்கிறது என்பது இரண்டாவது. அந்த கொம்பு சுற்றி காற்றடிப்பதை வைத்து மழை பெய்யும் என்பது அவருடைய நம்பிக்கை. மூன்றாவது, அந்த கிணற்றிலே இருக்கக்கூடிய தவளைகள் சத்தத்தை எழுப்புகின்றன, ஒளி எழுப்புகின்றன. கிணற்றில் இருக்கக்கூடிய தவளைகள் ஒளி எழுப்பினால் வெகு சீக்கிரத்திலே மழை பெய்யும் என்பது அன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. நண்டுகள் தன்னுடைய வாழ்வளத்திலே இருக்கக்கூடிய வலைகளை சேற்றை குலைத்து அதை அடைத்து வைக்கின்றன. வானம்பாடி பறவைகள் வானத்திலே பாடிக்கொண்டு திரிகின்றன. இவைகளை எல்லாம் அடையாளமாக வைத்துக் கொண்டு மழை என்பது வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறது, அது ஆற்று வெள்ளமாக வரப்போகிறது என்பதை இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது. இதில் இரண்டு செய்திகள் இருப்பதை காண முடியும். ஒன்று இயற்கை சார்ந்த செய்தி, இரண்டாவது உயிரியல் சார்ந்த செய்தி. ஒன்று இயற்கை சார்ந்த செய்தியிலே என்னவெல்லாம் வருகிறது? மலையாள நாட்டிலே மின்னல் வெட்டுகிறது, ஈழ நாட்டிலே மின்னல் வெட்டுகிறது, கொம்பு சுற்றி காற்றடிக்கிறது. இதெல்லாம் இயற்கை சார்ந்த விஷயங்கள். இந்த இயற்கையை பார்த்தே மழை வரும் என்பதை அன்றைய காலகட்டத்தில் கணித்திருக்கிறார்கள். இரண்டாவது விஷயம் உயிரியல் சார்ந்த விஷயங்கள், உயிரினங்கள் சார்ந்த அறிகுறிகள். என்னென்ன அப்படின்னா, உயிரினங்களுக்கு தெரியும், அறிகுறிகள் தெரியும். கேணியில இருக்கக்கூடிய தவளைகளினுடைய ஒளி, நண்டு தன்னுடைய வலையை அழைத்து வைத்தல், வானம்பாடி பறவைகள் பாடுதல், இவைகள் எல்லாம் உயிரினங்களை வைத்துக் கொண்டே மழை வரும் என்கிற அறிகுறியை அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் கூட எங்கேயாவது இயற்கை பேரிடர் நடக்கிற போது அவைகள் உயிரினங்களுக்கு தான் முதலிலே தெரிகின்றன. பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ நாய்களுக்கோ நரிகளுக்கோ பூனைகளுக்கோ தான் தெரிகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். சமீபத்திலே 2004 சுனாமி வந்த போது வௌவால்கள் அங்குமிங்குமாக பறந்து திரிந்தன, வீடுகளுக்குள் புகுந்தன என்பதெல்லாம் அறிவியல் ரீதியிலே நாம் பார்க்கிற ஒன்று. அடுத்த நாள் சுனாமி வந்து அந்த பகுதி முழுவதும் சுருட்டி கொண்டு சென்று விட்டன என்பதை நம்மால் கணிக்க முடிகிறது. அப்ப வௌவால்களுக்கு தெரிந்த ஒன்று மனிதர்களுக்கு தெரியாமல் போய்விட்டதாக அன்றைக்கு நாம் கருதலாம். சரி, இந்த பாடலுக்கு இப்போ சமீபத்துல அவங்க ஒரு இசையை அமைத்து இந்த பாடலை மாயா கௌளவ ராகத்திலே கீர்த்தனா என்கிற ஒருவர் அதை பாடி வெளியிட்டிருக்கிறார்கள். தஞ்சையை சார்ந்த இசை இள கலைமாமணி விருது பெற்ற அவங்க பாடி வெளியிட்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டுப்புற பாடல் வடிவத்திலே கூட இந்த இதற்கு பாடி வெளியிட்டிருக்கிறார். அந்த பாடலை மட்டும் நாம் பார்த்து நாம் முடிக்கலாம். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே, தானநன்னா தானநன்னா தானநானனா தானநன்னா தானநன்னா தானநானனா,
சேற்று நண்டு சேற்றில் வலை ஏற்றடைக்குதே, மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே. போற்று திருமாலழகர் கேட்ட மாம்பனை, போற்று திருமாலழகர் கேட்ட மாம்பனை, சேரி புள்ளி பள்ளர் ஆடி பாடி துள்ளிக் கொள்வோமே, துள்ளிக் கொள்வோமே. தானநன்னா தானநன்னா தானநானனா, தானநன்னா தானநன்னா தானநானனா. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்படு சொறி தவளை கூப்பிடுகுதே, கூப்பிடுகுதே, கூப்பிடுகுதே என்று இந்த பாடலை நாட்டுப்புற மெட்டிலே அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த பாடல் மிக வெற்றி பெற்ற ஒன்று. இந்த நூல், இந்த பாடமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. மீண்டும் மறுபடியும் நாம் சந்திப்போம்.